ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு மூன்றாவது பாசுரம் பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வெறும் சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தம் முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தெங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தம் முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, முதல் பாசுரத்துல என்ன சொன்னார்? நாராயணனே நமக்கே பறை தருவான், பறை தருவான், நமக்கே தருவான், நாராயணனே தருவான் அப்படின்னு சொல்லி பரம் யூகம் அர்ச்சியம் அப்படின்னு சொல்லி 5 நிலையில பெருமாள் இருக்கிறத முதல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான் பரதத்துவம், அப்புறம் பையத்துயின்ற பரமநடிபாடி அப்படின்னு சொல்லி 2வது பாசுரத்துல சொல்லும்போது வியூகம், அங்கேயே பெருமாள் பையத்துயின்று இருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருந்தாதான் யாரான ஒருத்தர் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுட்டு அவதரணம், அவதரணம் என்ன சொன்னா அவதாரம், தன்னுடைய உயர்ந்த நிலையிலேருந்து இறங்கி மக்களுக்காக பயன்படுத்தணும். யாரோ தேவர்களோ இல்லை பிருத்திவியில் இருக்கிறவாளோ எனக்கு உபகாரம் பண்ணணும்னு கேட்டா அதற்கு தயாராக இருக்கிறதுக்கு தான் பெருமாள் அங்கே என்ன பண்றார், பார்க்கடலில் இருக்கார். அதுக்காக வந்தவுடனே என்ன பண்றது, அங்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு என்ன பையத்துயின்ற பரமநடிவழி வெறுமனே லைட்டா கண்ண மூடின்னு படுத்துட்டு இருக்கார். யாரான ஒரு சின்னதா ஒரு மெலிதான ஒரு சத்தம் கேட்டாலே கண்ணை திறந்து பார்த்து ஏற்பா வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதாவது பெருமாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கல, நித்திரை ஆழ்ந்த நித்திரை இல்லை, சாதாரண ஜஸ்ட பையத்துயின்ற பரமநடி பாடி அப்படின்னு அந்த 2வது பாசுரத்துல சொன்னா எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் அந்த விரதம் இருக்கணும். மார்கழி மாசத்துல இருக்கக்கூடிய அந்த விரதம் இருக்கணும் என்று சொன்னா அதுக்கு இதெல்லாம் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். நாங்களே பூ வச்சுக்க மாட்டோம், நெய் உண்ணோம், பால் உண்ணோம் அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் எல்லாருக்கும் போருன்ற அளவுக்கு பிக்ஷை கொடுப்போம், நம்ம போருன்ற இருக்குல்ல வாங்கிக்கிறவாளுக்கு இது போறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் அபரிமிதமான அளவில் ஒரு கட்டு இல்லாமல் இவ்வளோதான் இல்லைன்னு ரெஸ்ட்ரிக்டட் இல்லாமல் கொடுப்போம்னு சொன்னான் அந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் சொல்லும்பொழுது பரம் யூகம் வருமா அர்ச்சை வரும்ல, நம்மளோட பெருமாள் அவதாரணம் பண்ணுறது என்னெல்லாம் இருக்கார் இல்லையா அதெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது முதல்ல எடுத்தோடனே ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு வாமன அவதாரத்தை பற்றி சொல்கிறார். ஆனால் இதில் முக்கியமானது ஆண்டாள் தன்னுடைய இந்த 30 பாசுரத்தில் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொன்ன மாதிரி இந்த 30 பாசுரத்தில் இது ஒரு பெரிய நாடகம்னு வேற பார்த்தோம். 5 சீன், முதல் 5 பாசுரத்துக்கு எல்லாவற்றையும் தயார் பண்ணிக்கிறார். அப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி, என்ன எல்லாரையும் தோழிகள் எல்லாம் எழுப்புறா. அப்புறம் 11லேருந்து 16, 11லேருந்து 20 அது வரைக்கும் தோழிகளை எழுப்பி ஆச்சாரியர்கள்லாம் என்ன செய்வா, அதற்கு என்ன சுவாபதேச அர்த்தம், உள்ளுரை பொருள் அப்படின்னு சொன்னா 3 விதமான டைமென்ஷன்ல ஒரு பாசுரத்தையும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு. இப்போ இங்கே வந்தோடனே இந்த பாசுரத்தில் வாமன அவதாரம் திருவிக்கிரம அவதாரம் 2த்தையும் சேர்த்து இந்த பாசுரத்தில் சொல்றா. ஆண்டாள் தன்னுடைய 30 பாசுரங்களிலுமே 3 அவதாரத்தை பற்றி தான் சொல்லியிருக்கா. ஒன்று கிருஷ்ணனை பற்றி நன்னா பேசியிருக்கா, நிறைய பாசுரங்கள்ல எடுத்து காட்டியிருக்கா. அப்புறம் ராமரை பற்றி சொல்லியிருக்கார் என்ன, அதுக்கப்புறம் இங்கே வாமன அவதாரத்தை பற்றி சொல்றார். இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு முதல்ல உத்தமன் சொன்னா புருஷோத்தமன் யாரு இந்த உலகத்துக்கு, பெருமாள் தான். ஆனா அந்த உத்தமன்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல 3 காலத்திலையும் சொல்லுவா, அதமன் மத்தியமன் உத்தமன். ஆனால் அது மனுஷால ரேட் பண்ணி இவாளை எப்படி நம்ம சீர்தூக்கி பார்க்க முடியும், அதில் எந்த நம்பரில் அவரை வரையறுக்க முடியும்னு சொல்கிறதுக்கு தான் உத்தமன்றத முன்னாடி மத்தியமன் அதுக்கும் கீழே அதமன் எல்லாம் சொல்லுவாள். ஆனால் பெருமாள் எப்போவுமே உத்தமன் தான், அவருக்கு எந்த விதமான என்ன கிடையாது, ஒரு ரேட்டிங்ஸ் கிடையாது. இங்கேருந்து தான் அடுத்த லெவலில் தன்னை எலிவேட் பண்ணிட்டான்னு.
ஆனால் மனுஷனுக்கு சொல்லும் பொழுது அவர் மத்தியமமாக இருந்து அதுக்கு முன்னாடி அதமனாக இருந்த பிறகுதான் அவனை காலப்போக்கில் ஓவர் த இயர்ஸ் அவன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு உத்தமனோட கேட்டகரிக்கு வர முடியும். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை. உத்தமன், சர்வோத்தமன், புருஷோத்தமன் எல்லா நேரத்திலையும் அவர் என்ன உத்தமனோட நிலைமையிலே தான் இருப்பார். ஏன்னு கேட்டால் உத்தமன்னு என்ன சொன்னால் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது பண்ணணும். அவளில் என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது, பாகுபாடு கிடையாது. அப்புறம் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை, பணக்கார ஏழன்ற வித்தியாசம் இல்லை, படித்தவன் படிக்காதவன்ற வித்தியாசம் இல்லை, அப்புறம் தேவர்கள் மனுஷர்கள் அப்படின்ற வித்தியாசம் கூட இல்லை. எல்லாருக்கும் ஒரு தாரதமியமே இல்லாமல் இவன் சிவன் சிறியன் இவன் பெரியன் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணுறவன்றது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் புருஷோத்தமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த புருஷோத்தமன்றதுக்கு முன்னாடி அதில் இன்னொன்று பெருமாள் இந்த உலகத்துக்கே சிருஷ்டிகர்த்தா. அப்போ அவர் பசங்களுக்கு எல்லாருக்கும் தகப்பனார் போல, எப்போதும் தாய் போல அப்படின்னு தான். அதனால தான் பாண்டுரங்கனோட பக்தர்கள்லாம் பாண்டுரங்கனை ஒரு அம்மாவா நினைச்சு கூட, அதாவது அவள் அம்மாவோட ரோலை தவறு இல்லாமல் பண்ணுவார் அப்படின்னு. அது எது போலன்னு கேட்டால் பெருமாள் நம்ம எல்லாருக்கும் தாய். அதில் பகவத்கீதையில் பெருமாள் சொல்லும் பொழுது இந்த புருஷோத்தம யோகத்தில் சொல்லச்சு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் அதனோட சின்ன நிலைமையிலேருந்து அதை அவங்க சொல்லுவார், மண்ணு குடம் மகான் அப்படின்னு சொன்னால் மகானாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது, எல்லாம் ஒன்று போல் இருக்கும். ஆனால் அந்த மண்ணையே மாற்றி குடமாகவும் டம்ளராகவும் மடக்காகவும் மாற்றினா நம்மளுக்கு அதில் வேறுபட்டு தெரியும் போல் பெருமாள் தன்னையே எல்லா இடத்திலும் வியாபித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு சிருஷ்டிகர்த்தா யார்? பெருமாள் தான். அப்போது அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இப்படியெல்லாம் ஒரு இருக்குது. நம்ம இதுக்கு இன்னொரு சின்னதாக ட்ரைவியலாக நம்மளுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மா இருக்கா, குட்டி குழந்தை இருக்குது, குட்டி குழந்தை போய் அம்மா எனக்கு நீ வேலைக்கு பால் கொடுக்குற, கண்டிப்பாக எனக்கு குளிப்பாட்டி விடுற, துணிமணிலாம் மாற்றி விடுற அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லுமா. நான் அது போய் முதல்ல அதெல்லாம் நம்ம பண்ணாலும் பண்ணாட்டியும் அது பாட்டுக்கு வெறுமனே தூளியில் படுத்துன்னு இருக்கோம். ஆனால் அம்மா என்ன பண்ணுவாள், தானே அவளுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைன்னு சொல்லி நிச்சயமாக அந்த குழந்தைய குளிக்கப்படுத்துவள், அதுக்கு துணிமணி மாற்றி விடுவள், நேரம் தவறாமல் பால் கொடுப்பள், அது கொஞ்சம் சாலிட் ஃபுட்டு சாப்பிட்றதா இருந்தாக்க அந்த சாலிட் ஃபுட்டு அதுக்கு நேரத்தோடு பார்த்துப்பள். சரி தூங்கி பண்ணிட்டுலான்னு சொன்னால் தூங்கட்டான் தானே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து போக மாட்டா. அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது பக்கத்துலேயே ஆதரவாக படுத்துட்டு அதை தட்டி கொடுத்து இருப்பள். அது எதுக்குன்னு கேட்டால் அது பக்கத்தில் படுத்துக்கிறது அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஷர். அது அவளுக்கு அடக்கமான அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதுபோல தான் பெருமாளுக்கு நம்ம எல்லோரோடையும் இருக்கணும்ன்றது அளவிட முடியாத மகிழ்ச்சி. ஆனால் நம்ம தானே அதுக்கு தகுந்த மாதிரி எலிவேட் பண்ணிக்கணும். நம்ம அதை என்ன பண்ணிக்கிறது இல்லை, காதில் வாங்கிறதே இல்லை. அப்படி பெருமாளுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கும், அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டங்களே நம்மள வராமல் நம்ம பாட்டுக்கு எங்கே அடிச்ச காத்தவன்னு போயின்னு இருக்கோம். ஏன்னா அது கர்மவசாத்துன்னு வைங்கோ, ஆனால் அது அப்படியே எங்கே அடிச்ச காத்தவன்னு போயின்னு இருக்கோம். அதனால தான் ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கின்னு சொன்னால் என்ன, மகாபலி யாகம் பண்ணுறான். ஆனால் அவன் இந்திரன்கிட்டேருந்து ஒன்றும் ராஜ்யத்தில் பரிச்சுக்கெல்லாம் செய்யலை. மகாபலி வரான், எல்லாரையும் ஜெயிச்சுக்கிறான், ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி தேவலோகத்துக்குள்ளே வரச்சவே இந்திரன் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுனுட்டான். அவனுக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிற சாமர்த்தியம் எல்லாம் கிடையாது அப்போது. அதனால் என்ன பண்ணிட்டான், யாருமே இல்லாத இடத்த மகாபலி ஆக்குபை பண்ணிவிட்டாரு. அதனால என்னாச்சு, 3 உலகங்களுக்கும் புவஹா சுவஹா அப்படின்னா இந்த 3 உலகத்தையும் அவர் மகாபலியோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால ரொம்ப அவருக்கு அபரிமிதமான சந்தோஷம். அது இல்லாமல் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ ஒருத்தருமே இல்லை இந்த ஊரில். அதனால மகாபலி ராஜ்யத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாளாம், நிச்சயமாக சனிக்கிழமை தான் பொம்மநாட்டியெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாளாம். அதுக்கப்புறம் சனி நீராடுன்றது அந்த வார்த்தை ஆண் பிள்ளைகளுக்கு, ஆனால் இதை பொன்னாட்டியெல்லாம் பண்ணுவாளாம். அப்புறம் சந்தியாவந்தன காலத்தில் எல்லாரும் அப்போ தான் காலை நீட்டிக்கிண்டு ராமான்னு உட்காந்துருப்பாளாம். ஏன்னு கேட்டால் சந்தியாவந்தன காலத்தில் தவறாமல் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்தாதான் அது சுபிக்ஷமாக இருக்கும். அப்போ மகாபலி ஜனங்கள் என்ன நினச்சிப்பாலாம், அவள் ஊரில் இருக்கிறவா நம்ம எதுவும் கொடுக்குறோம், நேரம் தாண்டி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தவறாக கொடுக்குறோம்ன்றதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு ஒரு தரமே தவிர நம்மளுக்கு ஒன்று நம்ம செல்வமெல்லாம் குறையிறதா இல்லை, அதுவார் அந்தந்த பக்கத்தில் அவ்வளோ கிடக்கிறது பார் அப்படின்னு சொல்லி அவளுக்கெல்லாம் அந்த ஒரு திகட்டு போகிறது பாருங்க. அந்த மாதிரி லெவலில் தான் இருந்தா.
அப்படியெல்லாம் 3 உலகத்தையும் பூ பூஹா சுவஹான்னு எல்லாத்தையும் அவர் பரிபாலனை பண்ணிட்டு இருக்குச்சே ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்தை பண்ணச்சே பெருமாளுக்கு என்ன கேட்கிறார், இந்திரனோட இடத்த மகாபலி பிடுங்கினுட்டான். அவன் உண்மையில அந்த வார்த்தை இல்லவே இல்லை, பிடுங்கிக்கவே இல்லை, அவன் இல்லவே இல்லை சொர்க்கத்துல, இந்திரன் அங்கே இல்லவே இல்லை. போனா ஹலோ அவாரியோன்னு கேட்டு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாமா இல்லை சண்டை போடலாமான்னு யோசிச்சுட்டு போச்சு. அந்த வீட்டில் ஒத்தரமே இல்லாத போது ஏஸ் ஆக்குபைட் அவ்வளோதான். அதனால என்னாச்சு, அவர் அந்த மாதிரி எடுத்துன்னு விட்டான். அவனுக்கு கிடைக்கணும்னு சொன்னோடனே உபேந்திரன், உபேந்திரனா இந்திரனுக்கு தம்பியா பிறந்து உபேந்திர வாமன பிராம்சுஹோ, நம்ம கூட விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அந்த வார்த்தையை சொல்லிக்கிறோம். அதனால இந்திரனுக்கு தம்பியா பிறந்து அது சின்ன சாதாரண ஒரு 5 வயசு பையனா தன்னை தயார் பண்ணிக்கிண்டு அப்போவே பூனெல்லாம் போட்டுண்டு அந்த கிருஷ்ணாஜனம் இதெல்லாம் கட்டிக்கிண்டு பெருமாள் வரார். வந்தா அவருக்கு வந்து சின்ன பசங்கன்னா மேல் துணியெல்லாம் போட்டுக்கணும்னு இல்லை, அவள் மேல் துணி போட்டுக்கணும்னு நினைக்கிறார். கிருஷ்ணாஜனத்தை போட்டுட்டு மால் தோலில் அதை மறைச்சிக்கணும்னு. ஏன்னு கேட்டால் பெருமாளுடைய திருமார்பில் எப்பவும் தாயார் விட்டு புரியாமல் இருப்பாள். அவளுக்கு என்ன பேர், அகலகில்லேன் அப்படின்னு சொல்லி பெருமாளோட திருமார்பில் எப்பவும் இருப்பாள். இல்லை தேவி நீர் வேணா 2-3 நாளைக்கு இல்லாமல் இருக்கலான்னு. இல்லை இல்லைப்பா, உங்களை விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சு, ஒரு நாள் இல்லை 1 மணி நேரம் இல்லை 5 நிமிஷம் கூட, அதனால் பிரிஞ்செல்லாம் இருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு வருவேன் தான். பிரம்மச்சாரிக்கு யாரான தானம் கொடுப்பா, ஒரு சம்சாரி அவனுக்கு யாரான தானம் கொடுப்பாளான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் போக முடியாது அப்படின்னு சொல்லி தாயார் ஒரு புன் சிரிப்பு திரிச்சுட்டு பெருமாளோட கூட வந்து விடுறா. அப்போ எப்படி அவளை மறைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் ஒரு கிருஷ்ணா மேல் துணி ஒன்று போட்டு மறைச்சு விட்டார். இதுக்கு இன்னொன்று ஆச்சாரியர்கள்லாம் இன்னொரு ரசோக்தியாக கூட ஒரு விஷயம் சொல்லுவா. ஏன்னு கேட்டால் மகாலட்சுமியோட திருக்கடாட்சம் பட்டுதுன்னா ஒருத்தனை எப்படி ஏழையாக்குறது, வாய்ப்பேல. அவருக்கு மகாபலிக்கு ஏற்கனவே 3 உலகங்கள் பூஹு புவஹா சுவஹா, அது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணியிருக்கான், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. 3 உலகத்திலும் அவருடைய பரிபாலனம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கே லக்ஷ்மி என்ன பண்றா, சமிருத்தியா இருக்கா. போராதத்துக்கு நம்மளே அழிச்சின்னு போய் அவனுடைய யஜ்ஞசாலையோட வாசலில் நின்றுக்கிண்டு நம்ம மகாலட்சுமி இங்கெல்லாம் கடாட்சிடுங்க தேவி நம்ம பாருங்க வந்திருக்கான் பிரகலாதனோட இது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிச்சாக்க நம்ம என்ன, அவள் பெருமாள் வந்து மகாபலிகிட்டேருந்து எதுவுமே வாங்க முடியாது. ஏன்னா தாயாருடைய கிருபா கட்டாட்சம் அத்தனை அபிர்வீனமானது, அதில் மீண்டு நம்ம வந்து வேற வேலை பண்ணிட முடியாது. அதுவும் பெருமாளுக்கு நன்னா தெரியும் தானே. அதனால என்ன பண்ணார், அவளும் போயிரு கொஞ்ச நாள் இருந்துட்டு வான்னா மாட்டேன்னு சொல்றதுனால பெருமாள் அந்த தன்னுடைய திருமார்பை ஒரு என்ன பண்ணார், கிருஷ்ணாஜனம் மான் தோலை ஒன்று போட்டு மேல் உத்திரத்தை போட்டு அது மறைச்சு கண்டார். அப்புறம் வந்து மகாபலியை பார்க்குறார். மகாபலியை பார்த்தோன்னே என்ன கேட்குறார், எனக்கு ஒரு 3 அடி மண்ணு வேணும் அப்படின்னு. அப்படியா, கண்டிப்பாக தரானேன்னு அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அதை சொன்ன உடனே அவர் என்ன, மகாபலி என்ன நினச்சிக்கிறா, ஒரு சின்ன பையன்டா திருண்டு வந்திருக்கேன், இதுக்கு ஒரு 3 அடினா இன்றைக்கெல்லாம் இருந்தால் இந்த தொற்கோடிக்குள்ளே கேட்டு வாங்கமா இருக்கோம் அப்படின்னு தான் மனசில் வச்சுக்கிறார். ஆனால் சரின்னு சொல்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன், ஓங்கின நெடுன்னு வளர்ந்து விட்டார். அதுக்கு எப்போ உலகளை எப்போ அழுந்துக்கிறார் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறோம், நம்ம அதுலேயே ஏதோ ஒரு தானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தானம் கொடுக்கும் பொழுது நம்ம அப்பாவோட அந்த கமண்டல ஸ்தாலியிலேருந்து அந்த கூர்ச்சத்தினால நம்ம அம்மா ஜலம் புரோக்ஷணம் பண்ண பிறகு அந்த ஜலத்தை யார் தானம் கொடுக்குறோமோ அவனோட கை மேலேயும் தானம் வாங்குறவன் கை கீழேயும் இருந்து அதில் ஒரு மொள்ள ஜலம் அட் த மோஸ்ட் அதில் வந்து ஒரு பாலாட அளவுக்கு தான் அந்த ஜலம் குத்த வேண்டி வரும். அந்த கூர்ச்சத்தால் புரோக்ஷணம் பண்ணி அந்த ஜலத்தை சாய்க்கிற அந்த நேரத்துக்கு எவ்வளோ நாழி ஆகும், அதுக்கு 3 மணி நேரமாக ஆயிருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம இதை சொல்கிற அளவுக்கு 30 செகண்டு, அதுக்கு மேலே 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்காது. அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே அங்கே இருக்கிற சீனே மாறி போச்சு. அந்த 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வாமனசுவாமி மன வாடை உண்டகு தக்குவேமே மனகு. வாமனசுவாமி நம்ம பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன குறை இருக்கு, நம்மளை வந்து யாராலையுமே என்ன பண்ண முடியாது, அசைத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற கீர்த்தனம். அதாவது பத்ராஜல ராமதாசர் அப்படிதான் சொல்றார், வாமனசுவாமி மனவாடை உண்டகு. நம்ம சைட்ல இருக்கார் வாமனசுவாமின்னா நம்மளுக்கு எந்த குறைபாடும் கிடையாதுன்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த இடத்துல வந்து மகாபலி தானம் கொடுக்கறதுக்கு ஜலத்தை மாத்தின உடனேவே பெருமாள் நடுன்னு வளர்ந்து விட்டார். எப்படி வளர்ந்துட்டாருன்னு கேட்டா, இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகள் மேலேயும் ஒரு திருவடி வந்துவிட்டு,
இன்னொரு திருவடி என்ன பண்ணிட்டு இந்த புவஹா சுவஹா அப்படின்னா இந்த 3 லோகம் வரைக்கும் தான் மகாபலியோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் இதை தாண்டியும் இருக்கிற கீழே 7 லோகம் மேலே 7 லோகம்னா இந்த 14 லோகத்தையும் பெருமாளோட கட்டில் தானே இருக்கு. அப்படின்றத காட்டுறதுக்காக வேண்டி நடுநடுன்னு தெரிந்து அது மேலே இருக்கிற எல்லா 3 உலகத்தையும் தாண்டி பிரம்மா லோகத்துக்கும் அதாவது சத்தியலோகத்துக்கும் போனோடனே பெருமாளோட திருவடி சத்தியலோகத்துக்கு வரைக்கும் போச்சான். அப்போ பிரம்மானுஷாரியா நம்ம அப்பாவோட திருத்தகப்பனாரோட திருவடி இங்கே வருது அப்படின்னு சொல்லி அவரோட ஜபம் பண்ணிட்டு இருந்துச்சு. கமண்டலில் இருக்கிற குளிபோரம் ஜலத்தை அதில் சாத்தி அதில் அந்த அப்பா வந்து அர்க்கியம் பாத்தியம் கொடுக்கணும் இல்லையா, தகப்பனாருக்கு அதை செய்யவே அந்த ஜலமே கங்கையா பெருகி வந்தது அப்படின்னு சொல்லுவா. அதனால அது வரைக்கும் போயிடுது. கீழே எங்கே போனார், பாதாள லோகத்து வரைக்கும் 100 இது பண்ணோடனே இந்த உலகத்தில் இருக்கிறவரோட எல்லாரோட திருவடியை தலையிலையும் பெருமாளோட திருவடி பட்டத்தினால ரொம்ப சிறப்பு. நம்ம எல்லாருக்கும் அப்போவே மோட்சம் கிடைச்சிருக்கணும். நிச்சயமா நம்ம அந்த காலத்துல இல்லாததுனால தான் இந்த இன்னைக்கு இருக்கோம். மகாபலியோட காலத்துல நம்ம இருந்திருந்தோமான இன்னைக்கு இப்போ இங்க இருக்க மாட்டோம். அப்ப நம்ம இல்லைன்றதுனால தான் இன்னைக்கு கலியுகத்துல இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம். அப்போ பெருமாள் இப்படி இருந்த உடனே 3 உலகத்தை அடக்கணும். என்னப்பா 3 அடின்னு 2 அடியிலே இவ்வளோ முடிஞ்சு போச்சு, பாக்கி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் மகாபலி தன்னுடைய தலையை குனிஞ்சு காமிச்சு இது மாதிரி இதை 3வது அடியா என்னுடைய தலையில கால் வச்சுக்கலாம் அப்படின்னு அவன் வந்து பவ்யமாக காட்டிக்கிறான். அப்போவே தெரிஞ்சுடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் உலகத்தை தாவி அளந்த உடனே இதை கூட அவரை திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லும்போது அதாவது இது எல்லாமே தாவி அளக்கிறதுனால இது எல்லாமே என்ன போறது, பெரிய அளவில் எதிர்பாராத விதமா ஒரு வாமன சுவாமி ஓங்கி உலகளந்த உத்தமனா சொல்லி திருவிக்கிரம அவதாரத்துக்கு போடுறார். அந்த திருவிக்கிரம அவதாரத்தை பண்ணறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஜலம் கொட்டுற சீன் தான் ரொம்ப முக்கியமா. இந்த ஓங்கி உலகளந்த உத்தமனா மாறறதுக்கு அந்த ஜலம் சேர்க்கிற சீன் தான் பெருசு அப்படின்னு சொன்னா, அப்போ குரு இருப்பார், எல்லாருக்கும் குரு இருப்பார். வாமன சுவாமி வந்து அந்த யஜ்ஞசாலையிலையும் மகாபலிக்கு குரு இருக்கார். அவர் அசுர குருன்னு சொல்றதுனால அவர் சுக்கராச்சாரியார் இருக்கார். மகாபலி அசுரன், அதனால அவனுக்கு குரு சுக்கராச்சாரியார் இருக்கார். அப்பா பலி இவனுக்கு கொடுக்காத, இந்த பையனுக்கு கொடுக்காத, இது ஏதோ விஷமக்காரனா இருக்கா, அனீஸ்வரா ரொம்ப ஷார்ட்டா இருக்காரு இந்த ஃபெலோ, அவருக்கு நீ கொடுக்காதேன்னு சொன்ன. அப்புறம் கிட்ட கூப்பிட்டு ரகசியமா சொல்லிடுறார், இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண பையன் இல்லை, இவன் வந்து மகாவிஷ்ணுவே அப்படி வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அதான் நிஜம் பாரு எப்படி பளபளன்னு இருக்குது, காலெல்லாம் எப்படி இருக்க பாரு, இது அப்படி இருக்குன்னு சொல்லி அவருக்கு அந்த குறிப்பெல்லாம் உணர்த்தி காட்டுறார். அப்போ அந்த க்ஷணத்துல மகாபலிக்கு என்ன தெளிவு இருக்குன்னு சொன்னா, என்ன பேசுறங்க குருகாரே, இத மாதிரி பெருமாளோட கை தாழ்ந்திருக்கு, நான் ஒரு அசுரனா இருக்கிற ஒரு ராஜா, அவனோட என்ன இருக்கு, நாம கை மேல இருக்கு, அதுவே நம்மளுக்கு பெரிய வசந்தது. பெருமாளே எங்கிட்ட வந்து யாச்சகம் கேட்டு வாங்கிக்கிறாருன்னு சொன்னா அதை காட்டிலும் சிறப்பு வேற ஒண்ணுமே இல்லை, அதனால நீங்க தடுக்க வேண்டாம், நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துலதான் அவர் என்ன சொல்றார், மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியை தக்கதி இது என்று தானம் தவ சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. அப்போ இது மாதிரி சொன்னா கேட்க மாட்டேன்றான் சிஷ்யப்பிள்ள. ஆனா சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார், அந்த தன்னுடைய இதை கண்ணை மறக்கி அந்த கமண்டலோட கிண்டியோட நுனி இருக்கும்ல அதுல போய் அடைச்சுன்னு விட்டார். அதுல இருந்து ஜலம் வரக்கூடாதுன்னு, ஜலம் வந்தா தானே அர்க்கியம் கொடுத்துட்டு அந்த தீர்த்தத்தை சேர்த்து விடுவேன், தீர்த்தமே வராத பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியர் அந்த கிண்டியோட நுனியை அடைச்சுன்னு விட்டார். ஆனா பெருமாள் என்ன பார்த்தார், என்ன இது யார் தொழில் ஆழ்க்கிறது, இதுக்கே இத்தனை டிராமா போட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இது இந்த சீனை ஆரம்பிக்கிற நேரத்தில் இது யாரும் தடுக்கிறாளே அப்படின்னு பெருமாள் நினச்சிக்கிட்டார். பெருமாள் தெரியாமல் இருக்காது, அந்த சின்ன பையன் இல்லையா போட்டுன்னு வந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமோன்னு, அதனால் தன்கிட்ட இருக்கிற அந்த பச்சை தருப்ப புல் இருக்கு இல்லையா, அந்த பவித்திரத்துலேருந்து ஒரு நுனியை எதிர்பக்கம் திருப்பி அந்த பெருமாள் என்ன பண்ணார், கிண்டியில் என்னமோ அடைக்க போல அப்படின்னு சொல்லி அந்த அடைக்கிறதுல அந்த தர்ப்பையோட ஒரு நுனியை போட்டு அதை குத்தின உடனே அது என்ன பண்ணிட்டு அடைப்பு நீங்கிடுது. பெருமாள் என்ன பண்ணார், அது ஜலம் வந்துடுத்து, அவன் இது பண்ணிட்டான், ஜலம் பெருமாளோட கையில விழுந்துடுத்து, கையில பட்டது தான் தாமதம், நடுன்னு ஓங்கி உலகளந்த உத்தமனா மாறிவிட்டார். அப்பதான் மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியை தக்கது இது என்று தானம் கற்றிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் ரொம்ப உகந்து மகிழ்ச்சியா பாடுறார் அந்த பாட்டை. சரி, பெருமாள் நடுன்னு வாழ்ந்து விட்டார். அதுக்கப்புறம் பெருமாள் வளர்ந்து விட்டாக்க சுக்கரனுக்கு என்ன போச்சு, ஒரு கண்ணு போச்சு, ஒரு பக்கத்தில் கண்ணு சரியா இல்லாத அடுத்து
இதை பார்த்த உடனே அப்போ மகாபலியோட பையன் நமுசி வரான். என்ன இப்படி பண்ணின்னு இருக்க? எங்கள் அப்பா வந்து வரச்ச வந்து கேட்கச்சா தொழுண்டு பையனா வந்த, ஜலத்தை குத்தின உடனே இப்படி வர, என்ன வர ட்ராமா காட்டின்னு இருக்கியா? இதெல்லாம் எந்த ஊரில் நடக்கும்? இப்படி இப்படி ஒரு மாற்றி காட்டுவியா அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே சொன்னார், மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வெங்கடவாணனே அச்சோ அச்சோ என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டடவா என்ன மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ. என்னப்பா படபடான்னு தலையில வச்சுருக்க, கிரீடை வந்து ஆகாசத்தை தாண்டி இன்னும் எங்கே பிரம்மலோகத்தை தாண்டி போயின்னு இருக்கு. ஒரு திருவடி அந்த பக்கம் போகிறது, இன்னொரு திருவடியை பூமியில் வச்சுன்னு இருக்க, கிரீடமெல்லாம் படபடான்னு இருக்கு. முன்னைய வண்ணமே கொண்டளவா என்ன, முன்னாடி போல நின்று வா அளக்க சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்றார், அவனை வந்து மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்த இந்த ஒரு சின்ன சின்ன சீன் தான். இந்த எல்லாம் இந்த பாசுரம் பாடுறது, பெருமாளோட லீலைகளை நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு தான். பாக்கி எல்லாம் பெருமாள் என்ன பண்ணிட்டார், திருவிக்கிரமனா வளர்ந்து நெடிது வளர்ந்து விட்டார். அப்புறம் மகாபலி வந்து தன்னுடைய சிரசையை 3வது அடியாக கொடுத்தவொடனே மகாபலிக்கு உள்ளூர பெருமை, நம்ம பெருமாள் வந்து நம்ம கையிலேயே வந்து வாங்கின்னு இருக்காருன்னு. அப்புறம் அவனை மகாபலியை பாதாள லோகத்தில் பார்த்துட்டு இருக்கார். அவர் சிரஞ்சீவி இன்னி வரைக்கும் இருக்கார். அந்த ஓணம் பண்டிகை திருவோணத்துல தான் நாளைக்கு எதேச்சா திருவோணம் வருது அப்படின்னா, இந்த சிரவண நட்சத்திரத்தில் இன்றும் மகாபலி தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து தன் ஜனங்களை பார்த்து எல்லாரோடையும் மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. மகாபலிவன பலிர் வியாசகா அப்படின்னு 7 விதமாக 7 சிரஞ்சீவிகள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கான்னு சொன்னால் அதில் மகாபலியும் ஒருத்தர் தான். அது இல்லாமல் பெருமாளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கட்டத்தில் சொல்கிறதுக்குன்னா, பிரகலாதனோட பேரன் அப்படின்னு சொன்னால், பிரகலாதன் கிட்ட அன்றைக்கே பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், பிரதிஜை பண்ணியிருக்கார், உன்னோட வம்சத்தில் இனிமே உன் கண்ணு முன்னாடி யாரையும் என்ன பண்ண மாட்டேன், அதான் பண்ண மாட்டேன். இரண்யகசிப்பு இரண்யாக்ஷன் அவ 2 பேரையும் தான் முடிக்க வேண்டி வந்தது. பிரகலாதனுக்காக தான் இரண்யகசிப்பை நம்ம முடிக்க வேண்டி வந்தது. நான் இனிமேல் செய்ய மாட்டேன் தங்கம் அப்படின்னு பெருமாள் வந்து பிரகலாதனோட தலையை தடவி அவனை பண்ணச்சே. பிரகலாதனோட பேரன்தானே, அந்த தைத்திய வம்சத்தில் வந்ததுனால இனிமேல் நான் ஒன்றும் என்ன கொலையெல்லாம் பண்ண மாட்டேன், ஹதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால மகாபலியை பாதாள லோகத்தில் போய் இருக்க சொல்லியாச்சு. இன்று வரைக்கும் பாதாள லோகத்தில் இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாரும் அதை பற்றி சிறப்பாகவும் உயர்வாகவும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த பெருமாளோட இந்த ஒரு லீலை இருக்கே, ஒரு நிமிஷத்தில் நடந்தது, அந்த நிமிஷம் வரைக்கும் வாமனமூர்த்தி கையில் ஜலம் விழுந்த உடனே ஒரு திருவிக்கிரம அவதாரம் எடுத்துட்டார். அதை தான் ஆண்டாள் ரொம்ப சிறப்பாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடின்னு சொன்னால் அவருடைய நாம சங்கீர்த்தனம் ரொம்ப சிறப்பு. இந்த பாசுரத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்கிற விஷயமே நாம சங்கீர்த்தனம். நம்ம எப்படி இருந்தாலும் சொல்லலாம். நாம சங்கீர்த்தனம் சொல்கிறதுக்கு ஒரு நியமம் நிஷ்டை இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி நம்மளால் முடியவே இல்லை அப்படின்னா கூட நாம சங்கீர்த்தனத்தை என்ன பண்ண முடியாது, உட்டுர்ணம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம சங்கீர்த்தனத்தை செய்யலாம். உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால். இதில் இவாளுக்கு முக்கியமான ஒரு பெருமை, ஆண்டாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, 5 லட்சம் குடிப்பெண்களோட சேர்ந்து தான் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக நினச்சிக்கிண்டு, ஆயர்பாடியில் எப்படி அவள்லாம் அந்த சுவாசினி நோன்பு நோர்த்தார்களோ அதுபோல் அந்த நோன்பை இங்கேயும் கடைபிடித்து, அந்த கடைபிடிக்கிற நாளில் இதில் என்ன ஆச்சு, ஆயர்பாடியில் கோகுலத்தில் நந்தகோபரோட இடத்துல கண்ணன் ரொம்ப தீம்பெல்லாம் பண்ணுறான். அவனுடைய ஜனங்கள் இங்கே இருக்கிற என்ன கோபிகைகள்லாம் அவளோட நேரத்தை செலவாக்குறா அப்படின்னு இவாளெல்லாம் தடுத்து வச்சுருந்தா. ஆனால் ஊரில் க்ஷாமம் வரப்போகிறது, மழை பெய்யணும் அப்படின்னா அந்த மழைக்காக கன்னிப்பெண்கள் நோன்பு நோக்கிறது அவசியம் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு சரி பண்ணிவிட்டா, நீங்கள்லாம் போய் பார்க்கலான்னு. அதில் கோபிகைகளுக்கு என்ன ஒரு சிறப்பான மனசில் ஈடுபாடுன்னு கேட்டால், நாளையிலேருந்து நம்மளுக்கு கடகம், அதாவது துணைக்கு யமுனா நதி தீரத்தில் போய் நின்று விடிய கார்த்தால குளிக்கணும்னு சொன்னால் 4 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் போகணும்னா, அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு துணைக்கு வருவான், எல்லாத்தையும் சகாயம் பண்ணுறதுக்கு வருவான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கிருஷ்ணனே வரப்போகிறான்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அவளுக்கு என்ன ஒரு சிறப்பு மனசுக்குள்ள, பெருமாளை நம்ம கிட்டக்க நின்று அனுபவித்து பார்த்து சந்தோஷப்படலாம். பெருமாளே நம்மளுக்கு துணைக்கு வரப்போகிறார், அப்புறம் அவனுடைய பேர் பாடுறது தான் நம்மளுக்கு சந்தோஷம். நம்மளுக்கு வேற ஒன்றும் கேட்கல, அவளுக்கு இதுவே சிறப்பு.
நாமமாயிரம் சொல்கிறதே நம்மளுக்கு சிறப்பை தவிர நம்மளுக்கு அவர்கிட்ட போய் வேற இன்னும் வாங்கிக்கணும்ன்ற அபிப்பிராயம் இல்லை. ஆனால் ஆண்டாளுக்கு என்ன ஈடுபாடுன்னு கேட்டால், நம்மளை கிருஷ்ணனோட இருந்து அவன் செயல்ற அந்த குறும்பெல்லாம் பார்த்து ரசித்து அவன் யமுனா தீரத்துக்கு நம்மளுக்கு துணைக்கு வரவளுக்கு இவ பண்ணிட்டாளே, அதனால இந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு அவள் ஒரு மனசில் ஏற்பாடு பண்ணிட்டு, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் திங்கென்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கள் என்று சொன்னால் மாதம், மாதம் முழுக்க மழை பெய்யணும், மும்மாறி பெய்யணும், 3 நாளைக்கு பெய்யணும் அப்படின்னு சொன்னால் 3 நாளைக்கு ஒரே நாளில் ஊரெல்லாம் அடிச்சுன்னு போகிற மாதிரி மழை பெய்யக்கூடாது. ஒரு நாள் மழை பெய்யணும், நல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜ் டாரன்ஷியல் ரெயின் மழை பெய்ஞ்சிடுச்சுன்னு சொன்னால் பாக்கி இருக்கிற 9 நாள் நிதானமாக வெயில் காஞ்சிட்டு இந்த பெய்ஞ்சிருக்க ஜலமெல்லாம் பூமியில் ஈர்த்துக்கணும். உரிச்சின்ற பிறகு அதுக்கப்புறம் பாக்கி 100 நாள் மறுபடியும் ஒரு டாரன்ஷியல் ரெயின். அது மாதிரின்னு சொன்னால் 30 நாளில் 3 தடவை மழை பெஞ்சா என்ன ஆகும்னு கேட்டால் பயிர் சிறப்பாக வளரும். பயிர் சிறப்பாக வளர்ந்ததுன்னா அதனால தான் சொன்னார், சென்னல் ஊடு கயல் உகழ. பெருமாள் எப்படி நடுநடுன்னு வளர்ந்துட்டாரோ அதுபோல் அந்த பயிர் பண்ணிருக்கிற நெல்லுக்கு இருக்க அந்த நெல் வயலில் இருக்கிற அந்த கதிரெல்லாம் நல்ல நீண்டு ஒசந்து பெருசாக வளருது. அப்புறம் கயல்னு சொன்னால் மீன், அது என்ன பண்ணுறதுன்னா குதிச்சுக்கிட்டு வருதான். 2 கதிருக்கு நடுவில் 2 நெல் செடியோட நடுவில் அது போகலான்னு பார்த்தா அது ஒன்றும் போக முடியலையா. ஏன்னு கேட்டால் அந்த மீனெல்லாம் நல்லா பெருத்து வளப்பமாக இருக்கிறதுனால அதால் கூட போக முடியல. அதனால் குதிச்சு போகிறது. அப்புறம் அதுக்கு நடுவுலையே இந்த பசுக்கெல்லாம் பால் கறக்கிறோம் இல்லை, பால் கறக்கிறதுல அது நிறைய ஒரு தடவை கறக்க ஆரம்பிச்சுட்டா தொடர்ந்து அதுவே பாத்திரத்தெல்லாம் ரொப்பிடும். அதை என்ன பண்ண வேண்டாம், நம்ம இழுத்து கொடுத்துட்டே இருக்க வேண்டாம். பால் கறக்கிறதுன்றது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லை, அது ரொம்ப ஒரு கடினமானது. அதற்கு போதுமான அளவுக்கு தெம்பு இருக்கணும், தோள்பட்டையில் வலு இருக்கணும். ஆனால் ஆயர்பாடியில் இருக்கிறவாளுக்கு அது எல்லாமே நன்னா தெரியுன்றதுனால அவள் என்ன பண்ணுவா, நீங்கள் ஒரு தடவை பசுவோட மாடோட மடியை பிடிச்சி இழுத்து விட்டுட்டா போகிறோம், அரிசியாக ஒரு பாத்திரத்தையாக மாற்றிகிட்டே இருக்கலாம், அது போடுன்ற அளவுக்கு வரைக்கும் பாலை கறந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது வள்ளல் பெரும் பசுக்கள் எல்லாத்தையும் பெரிய அளவில் வள்ளல் போல வாரி வழங்கின்னு இருக்கு அப்படின்னு. ஸோ இது எல்லா சமுர்த்தியும் யாருக்கு, அவளுக்காகவா கேட்டுண்டா, என்ன இது ஆண்டாள் போய் இதெல்லாம் கேட்குறாளே அதை கூட இதை கூடன்னு இல்லவே இல்லை. அவளுக்கு என்ன சிறப்பு, நாமங்கள் 1000 உத்தமன் பேர் பாடி, அது ஒன்று தான். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால், நீராடுறது என்ன, அந்த விரதத்தை சிறப்பாக நடத்தணும். அதுக்குள்ள என்ன இருக்கணும், அந்த கொள்கையில் விரதம் என்ற இதில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து. தீங்கின்று, அந்த தீங்கின்றன்ற வார்த்தைக்கே பொருள் என்னன்னு சொன்னால் அதிவிருஷ்டியாக இருந்து ஊரை அடிச்சுன்னு போகக்கூடாது. அடிச்சுன்னு போகிற மழை நிறைய பெஞ்சிட்டு அது அத்தனையும் என்ன கொண்டு போகக்கூடாது, 40 பங்கு தான் ஊரில் இருக்க ரிசர்வாயில், பாக்கி 60 பங்கு சமுதிரத்தில் கொண்டு போய் கலந்துடும். அப்படி இல்லை, அது என்ன பண்ணும், எல்லாமே தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்யுது. மாதத்தில் 3 தடவை நல்லபடியாக மழை பெய்யணும். அப்புறம் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுவளை, ஓங்கு பெரும் சென்னல் நல்லபடியாக நெல் பச்சை கட்டி கதிர் கட்டி பெருசாக வருது. அதுக்கு நடுவில் இருக்கிற மீனெல்லாம் குதிச்சு கண்டு போகிறது. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி என்ன பண்ணுறார், பசுக்கிட்ட அது என்ன பண்ணுறது, நிற்காத கறக்க முடியும்னு சொன்னால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த சீர்த்த முலை பற்றிக்கு முன்னாடி இந்த வள்ளல் பெரும் பசுக்களை அங்கே கேட்டுண்டா அந்த வள்ளல் பெரும் பசுக்களை என்ன பண்ணோம், குடம் நிறைக்க வள்ளல் பெரும் பசுக்கள்னு பெரிய அளவில் தொடர்ந்து பால் சமிருத்தி, தன சமிருத்தி, தானிய சமிருத்தி அப்படின்னு சொன்னால் க்ஷீர சமிருத்தியும் இருக்குது. அது இல்லாமல் இந்த எல்லா பசுக்களையும் பெருமாள் என்ன பண்ணுறார், தானே தன் கைப்பட அது கொண்டு போய் வளர்த்து அதுக்கு என்ன கழுத்தெல்லாம் தடவி கொடுத்து ஜலம் கொடுத்து புல்லுக்கட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு மேய்ச்சல் நிலம் எங்கே இருக்கோ நிறைய படிக்கா பசுலாம் மேயறதுக்கு இருந்த மாதிரி இருக்கிற இடத்துல அழிச்சுன்னு போய் அதுக்கெல்லாம் மேயறதுக்கு சொல்லி கொடுத்து, கண்ணுக்குட்டிக்கு மேய சொல்லி கொடுத்து, பசுக்கெல்லாம் மேயறதுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிற இடத்த கொண்டே போய் காமிச்சு எல்லாம் பண்ணினா அது எல்லாம் என்ன பண்ணுறது, கிருஷ்ணனை காட்டிலும் உயரமாக பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. கண்ணுக்குட்டியே கிருஷ்ணனை காட்டிலும் பெரிய சைஸில் இருக்கு. அப்புறம் பசுவெல்லாம் நல்லபடி என்ன பண்ணிருக்கு, வளப்பமான பசுவாக இருக்கு. அப்படி எல்லாத்தையும் போதுமான அளவுக்கு தீனியெல்லாம் பசு தீனியாக பச்சை புல்லே சாப்பிட்டுக்கிறதுனால அது கொடுக்கக்கூடிய க்ஷீர சமிருத்தி இருக்கு, க்ஷீரம் சமிருத்தியாக இருக்கு.
இவ்வளோதான் ஓணும்னு இல்லை, நம்ம போறோன்ற அளவுக்கு கறந்துக்கலாம் அப்படின்னு பசு சொல்றது. அதனால இந்த முதல் எடுத்தோடனே நம்மளோட அவதாரத்தை பற்றி பேசுறதுன்னா முதல் அவதாரமா பரம் வியூகம் அப்படின்னு சொல்லி விபவ அவதாரத்தில் முதல்ல இதை சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தன்னுடைய சிறப்பு தனக்கு என்ன இருக்கு, தனக்கு பெருமாளோட பேர் 1000 நாமங்களை சிறப்பாக சொல்வது, அது மட்டுமே தனக்கு ரொம்பவும் ஈடுபாடு உடையது. இந்த மாதிரி என்ன வேணும், நீங்கள் அதை செல்வம் வேணும், அதெல்லாம் வேணும், குடம் நிறைய பால் வேணும், அதெல்லாம் அவள் கேட்கல. ஆனால் அவள் ஏன் ஆண்டாள் இந்த மாதிரி இதை ஒரு விஷயத்த சொல்கிறான்னு கேட்டால், தங்களை ஆயர்பாடியில் இருக்கிற கோபிகைகள் கிருஷ்ணனோட சேர்ந்து விளையாடிக்கலாம், கிருஷ்ணனோட அவன் பண்ணுற தீம்பெல்லாம் பார்த்து சந்தோஷப்படலாம். நீங்கள் அந்த சுவாசினி பூஜை பண்ணுறதுக்காக வேண்டி யமுனா நதிக்கரையில் போய் உங்களுடைய அனுஷ்டானங்களை முடிச்சுன்னு வரும்போது கண்ணன் துணைக்கு வருவன் அப்படின்னு சொல்கிறதுனால, அப்படி சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுத்தாலோனோ, அதனால் அந்த ஊரில் இருக்கிறவா நன்னா இருக்கட்டும், க்ஷேமமாக இருக்கட்டும், தனக்கு இதனால் ஒரு இடைஞ்சலும் இல்லை தான், தனக்கு இதில் ரொம்ப பெருதற்கரிய பேர், கிருஷ்ணனே நம்மளுக்கு துணைக்கு வரான்னு சொன்னால் அது பெருதற்கரிய பேர். இட் இஸ் நாட் எவ்ரிபடி, எல்லாராலையும் அதுக்கு அப்படி ஒரு பேர் கிடைக்காது. அதனால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கோகுலத்தில் இருக்கிற நந்தகோபரோட அந்த இவாளுக்கெல்லாம் ஆயர்கள் எல்லாருக்கும் இப்படி இருக்கணும், நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கணும், எப்பவும் போரும் அப்படின்ற அளவுக்கு இல்லை குறைபாடு. இப்போ நம்மளாம் ஒரு காசு வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா எப்படி வந்ததோ அப்படியே போக துவங்கும், அதில் நிறைய நஷ்டம் வரும். சிலப்போ அதில் அதிகமாக வட்டி பிடிச்சிடுவான், இல்லைன்னா வட்டி கொடுக்க மாட்டான், அதெல்லாம் இருக்கும். அதனால வச்சுட்டு இருக்கிற காசு என்ன பண்ணும், நம்மளுக்கு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம மறுபடியும் நம்ம மனுஷனை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். தாயார் மாத்திரம் ஆண்டாள் எப்படி பூமி பிராட்டி தான், அதனால அவளுக்கு என்ன கிடைக்காது, இதெல்லாம் இப்படி இவதான் ஓணும் அது ஓணுன்றதுல பூமி பிராட்டிகிட்ட இல்லாத சமாச்சாரமா அவகிட்ட எல்லாமே தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், இங்கே இருக்கிறவளுக்கு ஜனங்களுக்கு எல்லாம் சிறப்பு செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த அவதாரமே எடுத்தது. அவளை எங்கேயான அவளுக்கு யார் அம்மான்னு கண்டுபிடிச்சிக்க முடியுமா? பெரியாழ்வாருக்கு கிடைச்சவள், பெரியாழ்வார் கிடைச்சார், பெரியாழ்வார் கொண்டு போய் அந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கிற பெருமாளோட திருவடி வார்த்தை சொன்ன உடனே நீரே வச்சுன்னு வளம்னு பெருமாள் சாய்ச்சாச்சு. அதனால அவாத்து மாமிக்கும் பெரியாழ்வாருக்கும் அவ மனைவியும் சேர்ந்து இந்த குழந்தையை சிறப்பாக வளர்த்துன்னு வரா. அதனால தான் ஒரே குழந்தைய இப்படி வசதியாக வளர்த்தேன், திருமால் தான் கொண்டு போனான்னு அவர் பின்னாடி நாளில் பெருமாள் என்ன பண்ணிக்க இப்படி ஆக்ஷன் போட்டார்னு சொல்லி ஆழ்வார் ரொம்ப மன வருத்தப்பட்டுக்கிறார். ஏன்னா அந்த குழந்தைண்ட அப்படி ஒரு ஈடுபாடு, அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தை சொல்கிறதெல்லாம் கேட்டது. கிருஷ்ணனை பற்றி சொல்ல ஆரம்பித்தா அப்படியே மலைச்சு நின்று எல்லாத்தையும் கேட்டு நின்றுட்டு இருப்பாளாம். அதுக்காக வேண்டிதான். ஏன் அப்படி, ஏற்கனவே அவள் பூமி பிராட்டி தான், அதனால் பெருமாள்கிட்ட ஒரு பர்மிஷன் வேண்டு நான் பார் இத்தனை பேரை திருத்தி பார்க்குறேன் பார் அப்படின்னு சொன்னார். அதனால அவளுக்கு இந்த அவதாரம், அவளே பெருமாளுக்கு சேர்ந்தவள் தான், அதனால் இதெல்லாம் சொல்லவே அவளுக்கே ஒரு சிறப்பு. அதனால் முதல்ல விபவ அவதாரம் அப்படின்னு சொன்னால் முதல்ல வாமன அவதாரத்தை பற்றியும் வாமனன் எப்படி திருவிக்கிரமனா மாறினார் அப்படின்றதையும் இந்த பாசுரத்தில் சிறப்பாக நம்மளுக்கு எடுத்து சொல்லின்னு இருக்கா. நம்மளும் அதை பார்த்து அனுபவிக்கிறோம். இதுக்கு இன்னும் சோபதேச அர்த்தம் என்ன இருக்குன்றது அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.